ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் 100 பேடர் 2/7 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு 3 விதமான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 900 வேகன்சி இருந்துச்சு. ஸோ அதை பற்றி இதில் நம்ம பார்க்கலாம். அது எல்லாத்துக்குமே ஹால் டிக்கெட் வந்திருக்கு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வேலையை பற்றி நம்ம பார்த்துடலாம். டிஎன்பிஎஸ்சிலேயே குறைந்த போட்டிக்கு அதிகமான காலியிடங்கள் இருக்கிறது இந்த கேட்டகரியா போஸ்ட் தான். நார்மலாக குரூப் 4 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டைப் ரைட்டிங் படித்தா ஈஸியாக வேலை கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷார்ட் ஹேண்டும் படிக்கணும், அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாத்துக்குமே ஹெவி காம்படிஷன் ஆகிட்டு எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த விஷயம் இப்போ தான் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. அதாவது டிஎன்பிஎஸ்சியில் இன்னொன்று இருக்குது அப்படின்னு அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், இந்த மாதிரி துறைகளில் வேகன்சிகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இதற்கான படிக்கிறவங்களும் கம்மியாக இருக்காங்க, அப்ளை பண்ணுறவங்க கம்மியாக இருக்கிறாங்க. ஸோ ஒரு கிட்டத்தட்ட 900 வேகன்சி இருக்குன்னா அப்ளை பண்ணுறவங்களே கிட்டத்தட்ட ஒரு 10,000-5,000 பேர் தான் இருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப் தான் வாங்குவேன் அப்படின்னா அந்த +2 முடிச்சுட்டு இந்த மாதிரி சில கோர்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் இதுக்கும் இன்னும் காலம் போக போக இதுக்கும் ஹெவி காம்படிஷன் ஆயிரும். அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th படிச்சுட்டு அடுத்ததாக 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதுதான் படிக்கணும். 3 இயர்ஸ் படிக்கக்கூடாது, 2 இயர்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதுதான் படிக்கணும். இந்த டிப்ளமோ கோர்ஸ் படிக்காமல் நீங்கள் ஹையர் எஜுகேஷன் படிச்சிருந்தாலும், நான் டிகிரிலேயே அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. 2 இயர்ஸ் டிப்ளமோ கம்பல்சரி. அதே மாதிரி தான் ஹார்டிகல்ச்சர் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் +2 முடிச்சுட்டு 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் படிச்சிருக்கணும். இப்போ நம்ம எல்லாமே பார்த்தது எல்லாமே உதவி தோட்டக்கலை அலுவலர் அந்த மாதிரி தான். அதுலேயே உங்களுக்கு உயர் பதவி வேணும் அப்படின்னா தோட்டக்கலை அலுவலருக்கு பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் பண்ணியிருக்கணும். அதாவது அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு நம்ம 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருப்போம்னா, அதே மாதிரி ஹையர் போஸ்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் அதுக்கு நீங்கள் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் படிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் இப்போ நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த முதல்ல உள்ள அந்த போஸ்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். யாரும் ட்ரை பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கோர்சஸ் இன்னும் போட்டிகள் கம்மியாக தான் இருக்குது. நான் இன்னொரு 2-3 வருஷத்துக்குள்ளே ஹெவி காம்படிஷன் ஆயிரும். ஸோ இந்த 3 நோட்டிஃபிகேஷனுக்குமே ஹால் டிக்கெட் வந்தாச்சு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணவங்க 17, 18, 19 ஏப்ரல் 2021 ஆகிய 3 நாட்களில் இதுக்கான எக்ஸாமினேஷன் நடக்குது.